எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அவங்களை யார் அரசியலுக்கு வர சொன்னாங்க, விஜய் அவங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தாங்க, விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, எங்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவுகட்ட ஜென்மங்கள் எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனலுடைய நான் போடக்கூடிய பதிவுகளுக்கு கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, சரிங்க, விஜய் அவர்களை விட்டுருங்க, விஜய் அவர்கள் முதலமைச்சராகக்கூடிய தகுதி இல்லை, விஜய் யார் வெத்தலைவாக்கு வச்சு அழைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதாவது நீங்கள் மட்டும் சொல்கிறீங்கள, உங்களை பார்த்து சில கேள்விகள் நான் கேட்குறேன். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் நல்ல ஆளாக இருந்தால் விஜய் அவர்களை விட்டுருங்க, அவங்களுக்கு நான் ஓட்டு கேட்குறேன். நான் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் ஓட்டு கேட்குறேன். அதாவது தமிழ்நாட்டில் 1971 2021 வரைக்கும் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா மக்களே. இப்போ எதுக்கு ஆட்சி மாற்றங்கிறது திமுகன்னு ஓட்டு ஒரு எலெக்ஷன் ஓட்டு ஜெயிக்கிறாங்க, திரும்ப அதிமுக ஏன் ஆட்சி போகிறாங்க? நீங்கள் அது பதில் வச்சுருக்கீங்களா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். திமுக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. திமுக மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அந்த 5 வருஷத்தில் திடீர்னு திமுக ஆட்சி இறக்கப்பட்டு அதிமுக ஆட்சி அமைக்குது. மக்கள் அவங்கள அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுக்கு விரோதம் இல்லாமல் மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஆட்சியை திமுக கொடுத்தா அதிமுகவுக்கு ஏன் அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போடுறாங்க? அதே மாதிரி அதிமுக மக்களுக்கான ஆட்சியை, மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஆட்சியாக அதிமுக பண்ணிருந்துச்சுன்னா அதிமுக விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்குங்க திமுக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களே நல்லா கவனிச்சுங்க. இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக அதிமுக மாற்றி மாற்றி மக்கள் இவங்க 2 இடத்துல ஜெயிக்க வைக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் ஏன் ஒரு மாற்றங்கிறது அங்கே வந்துட்டே இருக்கு? அப்போ நம்ம யாரை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமோ அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணலை அப்படிங்கிறதான காரணமே. அப்போ இவங்க இரு கட்சிகள் எப்படிங்க மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பாங்கிறத நம்ம நம்ப முடியும்? அதுக்கு ஒரு மாற்றா, அதுக்கு ஒரு அரசியல் தலைவரா, அதுக்கு ஒரு மக்கள் தலைவரா, மக்கள் மேலே நல்ல அன்பு பாசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவரா அரசியல் கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய விஜய் அவர்களை நீங்கள் ஏன் எதிர்த்து பேசுகிறீங்க? நீங்கள் ஓட்டு போட்டீங்க, நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், இந்த திமுகவை அதிமுகவை தான் மாற்றி மாற்றி ஜெயிக்க வச்சோம். அப்போ அப்படி இருந்தோம் மக்களுக்கே இவங்க நல்லது பண்ணலை, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். 2026 விஜய்